அம்மாவின் ஒரு ரூபாய். கதையில் அம்மா, மகன், அப்பா 3 கேரக்டர் வரும். நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கதை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க கதையை பார்த்துடலாம். ஒரு நாள் அப்பா சொன்னார், இது 1 ரூபாய் தான், இதை வைத்து என்ன பண்ண முடியும் என்று கேட்டார். அதற்கு அம்மா சொன்னார், அந்த 1 ரூபாய்க்கு மதிப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. அது அருகில் இருந்த அவர்களின் மகன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு பள்ளியில் சேமிப்பு பழக்கம் என்ற போட்டி நடந்தது. எல்லோரும் பெரிய தொகை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் தினமும் 1 ரூபாய் சேமித்திருந்தான். 1 வருடம் கழித்து அவன் சேமித்த பணத்தில் அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தான். அம்மா அதை பார்த்து கண் கலங்கினாள். அம்மா கேட்டார், இவ்வளவு பணம் எப்படி? மகன், நீங்கள் சொன்னீங்களே அம்மா 1 ரூபாய்க்கு மதிப்பு இருக்குன்னு, அதனால்தான் நான் தினமும் சேமித்தேன். அப்பா அமைதியாக நின்றார். அந்த 1 நிமிடத்தில் 1 ரூபாயின் மதிப்பு மட்டுமல்ல, அம்மாவின் வார்த்தையின் மதிப்பும் அவருக்கு புரிந்தது. கதை சொல்லும் நீதி: சிறிய சேமிப்பு பெரிய சாதனையை உருவாக்கும். நல்ல வார்த்தை ஒரு வாழ்க்கையே மாற்றும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.